அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈமானிய உணர்வுகளையும் இஸ்லாமிய பற்றையும் தந்தருவானாக. அல்லாஹுவை பயந்து அவனுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய நல்லோரில் என்னையும் உங்களையும் நமது ஆட்சியாளர்களையும் அரசர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு அல் குர்ஆனை வழங்கி இருக்கிறானோ, அந்த அல் குர்ஆனிலிருந்து ஞானத்தை தத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்லோரையும் சான்றோரையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அத்தகைய சான்றோர்களில் ஒருவர்தான் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இமாம் அவர்களே, ஹல் பக்கிய மை யன்ஸா, இந்த காலத்தில் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? மக்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்கள், நசீஹத்து செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அதாவது பிறருடைய நன்மைக்காக வேண்டிய சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு நல்லுபதேசங்களை, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்லோர் யாராவது மீதம் இருக்கிறாரா என்று இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டிருக்குமே, ஆனால் சூழ்நிலை எந்த அளவு மாறி இருக்கும், சூழ்நிலையில் எந்த அளவு பல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். இவருடைய இந்த கேள்விக்கு இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா பதில் என்ன சொன்னார்கள்? பதில் சொல்லவில்லை. அவர்கள் மறு கேள்வி கேட்டு அந்த கேள்வியையே பதிலாக சொன்னார்கள். ஃபஹல் தஅரிஃபு மை யக்பல், சரி, நீ இப்படி கேள்வி கேட்கிறாயே, யாராவது நல்லுபதேசம் செய்தால் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரும் இருக்கிறார் என்பதை நீ அறிவாயா என்று கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய, சத்தியத்தை யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ் ஒருவனை பயந்து மறுமையின் வீட்டை நாடியவராக சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனை பரப்பக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்திருக்கிறான். ஆகவே அதில் ஒன்றுதான் இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து சொல்பவர்கள் இருப்பது. மார்க்கத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சாரத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? நல்லுபதேசம் செய்பவர்களுடைய நல்லுபதேசத்தை எத்தனை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள்? அவர்களுடைய பேச்சுக்கு எத்தனை பேர் செவி தாழ்த்துகிறார்கள்? இது அங்கே பார்க்கப்பட வேண்டும். இன்று ஜும்ஆக்களிலே பிரசங்கம் செய்யப்படுகின்றன, வகுப்புகள் நடத்தப்படுகின்றன, மார்க்க உபன்யாச நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வகுப்புகள், பொது பயான்கள், வகுப்பறைகள் மற்றும் பல கருத்தரங்குகள், இவற்றிலெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தாலும் கேட்டதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவர்கள் எத்தனை பேர்? சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இது எனக்காகத்தான் சொல்லப்படுகிறது, இதன் மூலமாக நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வை தனக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள் யார்? இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இன்று உபதேசம் செய்யப்பட்டால் நீ என்னை பாயிண்ட் பண்ணி பேசுகிறாயா? நீ அவரை இழிவுபடுத்த நினைக்கிறாயா? நீ அவரை குறை சொல்கிறாயா? நீ அந்த ஆட்சியாளரை திட்டுகிறாயா? நீ இந்த அறிஞரை திட்டுகிறாயா என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே தவிர, என்றுதான் பேசுகிறார்களே தவிர, சொல்லப்படக்கூடிய அந்த அறிவுரையிலிருந்து, சொல்லப்படக்கூடிய அந்த சீர்திருத்த கருத்துக்களில் இருந்து தங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படி அதற்கேற்ப தங்களை உருவாக்க வேண்டும் என்பதை மக்கள் சிந்திப்பதில்லை. உபதேசம், அந்த உபதேசத்திலிருந்து பயன்பெறுவதை விட அந்த உபதேசத்தை விமர்சிப்பதைத்தான் மக்கள் கருத்தாக கொண்டிருக்கிறார்கள். தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, உபதேசம் செய்யப்படுவதை
நசுக்கக்கூடியவர்களும் உபதேசத்தை மறுக்கக்கூடியவர்களும் உபதேசத்தை புறக்கணிப்பவர்களும் உபதேசத்தை வெறுப்பவர்களும் அதிகமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தீன் இதை நேசிப்பவர்கள் இந்த பூமியில் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக தனது உயிரையும் செல்வத்தையும் தனது நேரத்தையும் தன்னையும் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த பூமியில் நீடித்து இருந்து கொண்டே இருப்பார்கள். அத்தகையவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்வார்கள். தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டால் அந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹு தஆலா புகழ்கிறான் அல்லவா, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் பேச்சை கேட்பார்கள், அதில் மிக அழகானதை பின்பற்றுவார்கள். ஆகவே நாம் எத்தனை பயான்களை கேட்கிறோம், எத்தனை உபதேசங்களை கேட்கிறோம், எத்தனை வகுப்புகளிலே கலந்து கொள்கிறோம் என்பதை விட அந்த வகுப்புகளில் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை கொண்டு உபதேசங்களை கொண்டு எந்த அளவு நான் என்னை மாற்றி இருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன், எந்த அளவு நான் பயன்பெற்றிருக்கிறேன், எந்த அளவு இறையச்சத்தை நான் எனது உள்ளத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், எந்த அளவு நல்லொழுக்கங்களை எனக்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதுபோன்றுதான் ஒரு உண்மையான முஸ்லிம், மார்க்கத்தை கற்றவர், எங்கே மார்க்கத்தை சொல்ல வேண்டிய நேரமும் இடமும் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக மார்க்கத்தை அவர் சொல்ல வேண்டும், எடுத்து எம்ப வேண்டும். ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நேரத்தில் யாருக்காவது ஒருவருக்கு அந்த உபதேசம் பலனளிக்கும்படி அல்லாஹ் செய்வான். இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த உபதேசம் நமக்கு மிக பலனுள்ளது. மக்கள் அறிஞர்களை குறை சொல்வது அல்லது அறிஞர்கள் மக்களை புறக்கணிப்பது இது இருக்கக்கூடாது. மக்கள் அறிஞர்களை நோக்கி வர வேண்டும். அறிஞர்கள் தங்களை நம்பி வரக்கூடிய, தங்களிடத்திலே பலன் பெற வேண்டும் என்று, கல்வி கற்க வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு கருமித்தனம் இல்லாமல் அந்த கல்வியை போதிக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படும், ஈமானிய மறுமலர்ச்சி ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய இந்த தீனை நேசிப்பவர்களாக, அல்லாஹுடைய இந்த தீனை கற்பவர்களாக, அல்லாஹுடைய இந்த தீனை பிற மக்களுக்கு எடுத்து சொல்பவர்களாக ஆக்கி அருள்வானாக. மற்றும் ஒரு சான்றோர் கூற்றில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.